கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனையின் முக்கியத்துவம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொன்றையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை பரிசுத்தமாக மாற்றினார். இது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒழுங்கு அல்ல, இது தேவனுடைய கட்டளையாக உள்ளது. இன்றைய சமூகமும் பின் சந்ததியும் இதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றனர். 6 நாளும் உலக வாழ்வில் நம்மை காத்த தேவனுக்கு நன்றி கூறி பாடி அவரை மகிமைப்படுத்தும் நாள்தான் ஓய்வு நாள். தாவீது கூறுகிறார், 1000 நாளை பார்க்கிலும் அது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்கிறார். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். ஆராதனைக்காக ஆலயம் செல்லும் உள்ளம் தேவனுக்கு மிகவும் பிரியமானது. பிரியரே, எஸ்ரா எவ்வாறு ஆராதனையை உட்கொண்டார் என்று பார்ப்போம். எஸ்ரா ஒரு ஆசாரியராகவும் வேத பண்டிதராகவும் பாபிலோனிய சிறையிலிருந்து திரும்பிய இஸ்ரவேலுக்கு தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தவர். அவர் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கவனமாய் வாசிப்பதோடு நில்லாமல் அதை ஆராய்ந்து அதன்படி வாழ்ந்து பிறருக்கு போதிக்க எண்ணிய உண்மையான பக்தர். மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை வாசித்து விளக்கினார். அவர்கள் பாவங்களை உணரச் செய்தார். மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக ஜனங்களை நடத்தினார். எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய ஆராதனை முறைகளும் நாம் தேவனை ஆராதிக்கும் முறையும் எப்படி இருக்கிறது? ஒரு நிமிடம் நினைத்து நம்மை ஒப்பு கொடுப்போம், அல்லது கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக உள்ளது. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த ஓய்வு நாளிலும் உடைய சமூகத்திலே கடந்து போகும்பொழுது ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபை தாரும். உம்மை தொட்டு ஆராதிக்க கண்டு ஆராதிக்குள்ள பாக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.